ச்சே, நம்ம வாழ்க்கை என்ன இப்படியே போகுது. ஏதாவது ஒரு நல்லது நடக்குதா பாரு. தானும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, அதே என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. கடைசியில் அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா தானு கிட்ட நான் எப்படி என் லவ்வை சொல்றது? என் ஃப்ரெண்டு, என் மச்சானு என்னை புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது போ. என்னவே ரொம்ப அமைதியா இருக்கான்? டேய் மச்சான், என்னடாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நீ தான் எல்லாம் வச்சு செய்யறியே. நான் என்னடா மச்சான் செஞ்சேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே தெரியாத மாதிரியே கேப்படா நீ. என்னடா மச்சான் நீ இப்படி சொல்லிட்ட? நீ என்னோட உயிர் தோழன்டா. ஆமா, உயிர் தோழன். என் வாயை கிண்டி கிளறிவிட்டு உயிர் தோழன். ஆமா, உயிர் தோழன். சரி, அதை விட மேனேஜர் கக்கூஸ் எல்லாம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டியா? ஏன் ஒழுங்கா கழுவுலன்னா நீ வந்து கழுவி கொடுக்க போறியா? இல்லடா மச்சான், ஒரு பேச்சுக்கு கேட்டேன். நீ தான் ஒரு ஆணியும் பிடுங்க மாட்டில, அப்புறம் எதுக்கு என்னை கேட்குற? உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. என்னமோ நீ கொஞ்சம் கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன். குட் மார்னிங் சார். வந்துட்டானா இந்த சொட்டை பண்டைய? என்ன வேலையை பார்க்காம இங்கே என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? சார், அது ஒன்றும் இல்லை சார். உங்கள் வீட்டில் வந்து கக்கூஸ் கழுவுனால அதை பற்றி தான் டீட்டெயில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் மேன், அடுத்த நீ வந்து கழுவ போறியா? நோ சார், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் சார். பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உங்கள் வீடா? போய் வேலையை பாரு மேன். ஓகே சார். நம்மள அனுப்பி விட்டுட்டு இந்த சொட்ட மாட்டேன் இவன்ட்ட மட்டும் என்னத்தை பேச போறான்னு தெரியலையே. ஏ மேன், நான் கழுவி இருந்தா கூட இந்த அளவுக்கு சுத்தமாக கழுவி இருக்க முடியாது. நீ சூப்பராக கழுவுனேன்னு என் ஒய்ஃப் உன்னை ரொம்ப பாராட்டி தள்ளிட்டா. உங்கள் ஒய்ஃபு பாராட்டல எனக்கு எதுக்கு சார்? என்ன மேன் இப்படி சொல்லிட்டேன்? என் ஒய்ஃப் யாரையுமே இந்த மாதிரிலாம் பாராட்டவே மாட்டா தெரியுமா? இப்போ அதுக்கு என்ன சார்? அடுத்த தடவை என்னையே திரும்பி வந்து கழுவ சொன்னாங்களா? நல்ல காமெடி பண்ணுற மேன் நீனு. இதுக்கப்புறம் நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் கூப்பிட போகிறேன். நீ மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஓகே சார், நான் போய் வேலையை பார்க்குறேன். இவனை எப்படியாவது தாஜா பண்ணி வாரத்தில் 2 நாள் கழுவு விடலான்னு பார்த்தா இவன் வரமாட்டான் போலயே. நம்ம தான் கழுவணுமோ? ஏண்டி சத்யா, உங்ககிட்ட தானே ஐடியா கேட்டேன். என்ன ஐடியா தான் கொடுக்க போறப்ப? இருடி, இப்போ என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லு. ஐயோ, எத்தனை வாட்டிடி உன்கிட்ட சொல்கிறது? உனக்கு ஐடியா வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ திரும்பி சொல்லு. ஷோ, இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன சொல்ல வர? உங்கள் அண்ணன் உன்னை வேலை வாங்குறான். அப்படி வேலை செய்யலைன்னா உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறான், அவ்வளோதானே? ஆமாண்டி, அதை தானேடி காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு சொல்யூஷனை சொல்லு. இதுக்கு ஒரே வழி. என்ன 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 அவன் சொல்கிற வேலையை செஞ்சிரு. இதுதான் உன் ஐடியாவா? இது எனக்கு தெரியாது பாரு. இல்லடி, கோச்சுக்காத. எனக்கு எந்த ஐடியாவும் தோணவே மாட்டேங்குது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். தெரியலனா தெரியலன்னு சொல்லு. ஓவராக பில்டப் பண்ணி என்னமோ ஐடியா கொடுக்குற மண்ணி மாதிரி பேசாத. சரி சரி விடுடி. அப்போ நீயே ஏதாவது யோசிச்சு பண்ணு. ஆமாம் ஆமாம், உன்கிட்டலாம் கேட்டேன்னு வைய, அவ்வளோதான். என் ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கிறேன். எங்கள் அண்ணன் தானே, எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். நானே டீல் பண்ணிக்கிறேன். ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து மொக்கையாக்கிட்டேனோ. இரு, எங்கள் வீட்டில் நடந்த காமெடியை சொல்லி அவளை சிரிக்க வச்சுருவான். ஏய், உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்ன? இல்லை, நேற்று நைட்டு எங்கள் அண்ணன் லேட்டாக தான் வந்தான். உங்கள் அண்ணன் லேட்டாக வந்ததை எதுக்கு என்கிட்ட சொல்கிற? அது இல்லடி, அவன் பக்கத்தில் போனாலே ஒரே பேட் ஸ்மெல், பார்த்துக்கோ. அப்படி எங்கே போனார் உங்கள் அண்ணன்? எங்கன்னு தெரில, ஆனால் அவன் வளர்வாய். அவனே வளர்னான். அவன் மேனேஜரோட பாத்ரூம்லாம் கழுவி விட்டுட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஏதோ பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்தானோ என்னமோ தெரில. என்ன பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்தாரா? அட ஆமாண்டி ஆமாண்டி. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. என்னவா இருக்கும்? ஒருவேளை படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான். அந்த சொட்ட மண்டையால் இருக்குமோ? அட ஆமாண்டி, எங்கள் அண்ணன் அவன் மேனேஜர் எப்படி இருப்பான்னு சொல்லியிருக்கான். சொட்ட மண்டை, கோட் சூட் தான் போடுவான், இப்படி தான் பேசுவான், அப்படி இப்படின்னு. ஒருவேளை அவராக தான் இருக்குமோ? பாரு, நீ தான் உங்கள் அண்ணனுக்கு வெயிட் வச்சுருக்க.
அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடிச்சிட்டியே, அதனால தான் போய் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ இருக்கலாம். ஏய் இப்போதாண்டி எனக்கும் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன? இல்லை, உங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணனும் ஒரே ஹோட்டலில் தானே வேலை பார்க்குறாங்க. ஆமாம், அப்போ உங்கள் அண்ணனை பனிஷ்மெண்ட் வாங்க வைக்கும்போது எங்கள் அண்ணன் பார்த்துட்டு தானே இருந்திருப்பான். ஆமாம், ஒருவேளை அதனால தான் தெரிஞ்சிருக்குமோ இந்த மாதிரி டிக்கெட் வாங்கி கொடுத்தது. யாருக்கு? எங்கள் அண்ணனுக்குடி. இருக்கலாம். ஏன்னா நம்ம படம் பார்க்க போகும்போது எங்கள் அண்ணன் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தான். சுற்றி முற்றி பார்த்தா யாருன்னு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. உங்கள் அண்ணன் உங்ககிட்ட போட்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ தான் புரியுது எங்கள் அண்ணன் எப்படி நான் படத்துக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்டான்னு. இப்போ உன்னால தான் எல்லா பிரச்சனையும். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தீங்கன்னா உங்கள் அண்ணனும் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்க மாட்டார், நானும் எங்கள் அண்ணன்ட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்க மாட்டேன். சரி விடிடி, நடந்தது நடந்து போச்சு. இன்னமேட்டு முறைச்சி என்ன ஆக போகுது? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? உங்கள் அண்ணன் அனிதான்ற பொண்ணை லவ் பண்ணுறாங்க தானே? ஆமாம், அந்த பொண்ணை வச்சு வேணா பிளாக்மெயில் பண்ணி பாரு. ஏய் சூப்பர் ஐடியாடி. தேங்க்யூ. சரி இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னு வையே, அவன் வேற ஏதாவது பிளான் வச்சுருந்தாலும் வச்சுருப்பான். எங்கள் அண்ணன் கேடிடி. அப்படி இல்லையா, வேலை செய்யும்போது எடக்கு முடக்கா ஏதாவது செஞ்சு விட்ரு. அவன் அடுத்த தடவை உங்ககிட்ட கேட்கவே மாட்டான்ல. இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி, வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஃபோனில் சொல்லு. சரிடி, இன்னைக்கு போய் இருக்குடி அவனுக்கு. இங்கே தானே வச்சேன், அந்த ஃபைல் எங்கே போயிருக்கோம்? சரி அங்கே தேடி பார்ப்போம். என்ன இந்த ஆஃபீஸில் யாரையும் காணோம்? ஃபைல்ஸ் பாட்டுக்கு இங்கேயே கிடக்குது. யாராவது திருடிட்டு போனால் கூட கேட்க மாட்டாங்க போல். ரொம்ப பொறுப்பாக இருக்காங்கப்பா இந்த ஆஃபீஸில் எல்லாரும். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பற்றி சீனியர் ஆஃபீஸ்கிட்ட பேசணும். இவங்கெல்லாம் சரியே இல்லை, ஆளை மாற்ற சொல்லணும். மேடம். எஸ் சார். நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். விநாயகம். சுமதி, எப்படி இருக்க நீனு? காலேஜ் படிக்கும்போது பார்த்தது, இப்போதான் நான் உன்னை பார்க்குறேன். இது நீ வேலை பார்க்குற ஆஃபீஸா? எனக்கு தெரியவே தெரியாது. சடனாக வந்து பார்க்குறேன், நீ இங்கே நிற்கிற. எப்படி இருக்க இப்போ? ஆளே மாறிட்டடா, நல்லா வளர்ந்துட்ட, குண்டாயிட்ட. எனக்கு ஃபேஸே தெரியல பார்த்துக்கோ. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உன் ஃபேஸே எனக்கு தெரிஞ்சது. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டியா இல்லையா? கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்க இருக்குங்க எனக்கு. அப்படியா? யாரு? நீ லவ் பண்ண சௌமியாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன? இல்லை சுமதி, நீ இன்னும் அவளை ஞாபகம் வச்சிருக்கியா? பரவாயில்லையே, பழசெல்லாம் மறந்துருப்பேன்னு நினச்சேன். டேய், உன்னை எப்படிடா மறக்க முடியும்? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. சரி, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுது. எப்படி போகுது லைஃப்? அப்பப்போ சௌமியா நினப்பு வரும். அவளை கல்யாணம் பண்ணியிருந்தாலாவது ஏதோ சந்தோஷமாக இருந்திருப்பேனோன்னு தோணிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கேன். 2 பொண்ணுங்க இருக்குங்க. என்னடா 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கு பேர் சௌமியான்னு பேர் வச்சிருக்கியா என்ன? ஆமாம், 2வது பொண்ணு பேர் தான் சௌமியா. ஆனால் வீட்டில் கூப்பிடுறது சின்ன பொண்ணுன்னு தான் கூப்பிடுறது. அதே அப்படி? அவள் பிறந்த போது ரொம்ப குட்டியோண்டா ஒளி குச்சி பாச்சா மாதிரி இருந்தா. சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டே பழக்கமாயிடுச்சு. அவளுக்கு வச்ச பேர் சௌமியா தான். ஆனால் சின்ன பொண்ணு தான் எல்லாருமே கூப்பிடுறோம். சரிடா, சந்தோஷம்டா. நீ காலேஜில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்க. பொறுப்பே இல்லை, எரும மாடு. ஃபைட்ஸ் எல்லாம் இப்படியா வச்சுக்கிட்டு இருப்ப? ஓ, இந்த ஃபைலை சொல்றியா நீனு? அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. சரி, என்ன விஷயமா ஏன் ஆஃபீஸ்க்கு வந்த? எங்கள் ஆஃபீஸ்லேருந்து என்னை அனுப்பியிருக்காங்க இந்த ஆஃபீஸ்க்கு. ஓ அப்படியா? இனிமேல் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போறியா நீ? அப்படிலாம் பகல் கனவுலாம் காணாத. ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக என்னை அனுப்பி விட்டாங்க. ஓ அப்படியா? வைதவே எங்கடா வேலை பார்க்குற நீ? நானும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். மாதம் 1.5 லட்சம் வாங்குறேன். சூப்பர்டா, பரவாயில்லடா. என்ன மேடம், நீங்கள் என்னைய புகழ்றீங்க? படிக்கும்போதே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு தானே எக்ஸாம் எழுத போவீங்க. நீங்கள் தான் படிப்ஸாச்சே. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? நான் கம்மி தான்டா, ஒரு 50,000 60,000 தான் வாங்குறேன். ஏன் அப்படி? நீ தான் நல்லா படிப்பியே. என்ன பண்ணுறது, உனக்கு தெரியுது, இங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதே கம்பெனியில் தான் நான் ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மேனேஜர் தான் மாறிக்கிட்டே இருக்காங்களே தவிர என்னை யாரும் பெரிய போஸ்டிங்க்கெலாம் அனுப்பவே மாட்டாங்க. ஓ சரி பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி, நானும் சென்டிமெண்ட்டாக இங்கேயே இருக்கேன். பரவாயில்ல, இதெல்லாம் பெரிய விஷயம்.
நம்ம கூட படித்த பிள்ளைங்கள்லாம் யார் வேலைக்கு போடுறப்பெல்லாம் 1-2 பிள்ளைங்க தான் வேலைக்கு போகுதுங்க, கையை விட்டு என்ற அளவுக்கு. எல்லாரோடையும் கான்டாக்டில் இருக்கியா? அதெல்லாம் இல்லைப்பா. அதுவும் கேர்ள்ஸுக்கெல்லாம் எப்படி பேசுறது? அவங்க வீட்டுக்காரெல்லாம் சத்தம் போட மாட்டாங்களா என்ன? ஆமாம் ஆமாம். ஆமாம், கேட்க மறந்துட்டேன். உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? எத்தனை பிள்ளைங்க? உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? இன்னமும் எல்லாத்தையும் அரத்தி உதுட்டி மிரட்டி வச்சுக்கிட்டு தான் இருக்கியா என்ன? ஆமாம் ஆமாம், வீட்டில் நான் தான் எல்லாமே. ஹஸ்பண்டு வேலைக்கெலாம் போகல, வீட்டில் இருந்தே சமைச்சு கொடுக்குறாரு. ஓ பரவாயில்லப்பா. பிள்ளைங்க எல்லாம் பையன் ஒருத்தன் பாப்பா ஒருத்தி. பையன் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான், செஃப்பாக இருக்கான் பையன். பாப்பா வந்து காலேஜ் போயிட்டுருக்கா. ஓ 2 பொண்ணுங்களும் எப்படி? என் 2 பொண்ணுங்களும் காலேஜ் போயிட்டு தான் இருக்காளுங்க. ஒருத்தி இன்ஜினியரு, ஒருத்தி பிகாம் சிஏ எடுத்து படிச்சிட்ருக்கா. பெரியவளுக்கு அடுத்த வருஷத்தோட முடியுது. சரி ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை இருந்தால் சொல்லு கண்டிப்பாக. கண்டிப்பாக சொல்கிறேன். உன் பொண்ணு எப்படி பார்க்க அழகாக இருப்பாளா இல்லை உன்னைய மாதிரி இருப்பாளா? என்னை கிண்டல் பண்ணலன்னா உனக்கு தூக்கமே வராதே. அவங்க அம்மா மாதிரி நல்லா அழகாக இருப்பாள். அப்படியா? சரி சரி, உன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போ, அப்பப்போ பேசிக்கலாம். சரி சுமதி. என்னைய ஃபைல் வாங்க தான் அனுப்பி விட்டாங்க. நான் இங்கே உன்னை சந்திப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த ஃபைல் நேம் வந்து வேக்யூம் கிளீனர். அந்த ஃபைல் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுவேன். சரி, இந்த பார்த்து சொல்கிறேன். இதுவான்னு பாரு. கொண்டா பார்க்குறேன். ஆமாம் இதுதான். சரி சுமதி, நான் அப்போ கிளம்புறேன். சரிடா முட்டை போண்டா. காலேஜில் நீ என்னை இப்படி தான் கூப்பிட்ட, இன்னும்மா என்னை அப்படியே கூப்பிடுவ? ஏண்டா காலேஜ்லேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ நடுப்புற மிஸ் ஆயிடுச்சு. சரி கூப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு, என் கூப்பிட்டா தப்பா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ கூப்பிடு. அப்புறமா ஒரு நாள் வீட்டுக்கு வா உன் குடும்பத்தோடு சேர்ந்து. சரி சுமதி, நான் கிளம்புறேன். சரிடா போண்டா. என்ன இங்கே தனுவை காணோம்? ஒரு வேலை ரொம்ப நேரமாக ஏதாவது வேலை வாங்கிடுவேன்னு காலேஜில் உட்காந்துருக்காளோ? ரொம்ப போர் அடிக்குது. எப்போ தான் வருவான்னு தெரியல. வரட்டும், கண்டிப்பாக கால் அமுக்கி விட சொல்லணும். நீலவானம் நீயும் நானும். எங்கே சவுண்டு கேட்குது? வந்துட்டாலோ வீட்டுக்கு? எங்கே